அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம துபாயிலேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். துபாயில் வந்து சுற்றுலாவுக்காக நம்ம குடும்பத்தோடு வந்திருந்தோம். நான், எனது மனைவி, எனது மகன்கள் முகமது ரியாசுதீன், முகமது ஜவஹருதீன் ஆகியோர் வந்திருந்தோம். பல இடங்களை சுற்றி பார்த்தோம். மிக அழகான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள். அதாவது குளோபல் வில்லேஜ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த குளோபல் வில்லேஜில் வந்து உலக நாடுகளோட எல்லா அரங்குகளும் இருந்துச்சு. பல கலை நிகழ்ச்சிகள் உள்ளே நடந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுடைய கலாச்சாரத்தை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி உள்ள அரங்க அமைப்புகள் இருந்துச்சு. நிறையா ஸ்டால்கள் இருந்துச்சு. சுவையான உணவுகள் உள்ளே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அரபியர்கள் வந்து ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு இசை அமைச்சு ஒரு நடனமாடின நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்படி பல காட்சிகளை நம்ம பார்த்தோம். குழந்தைகளும் குடும்பத்தோட எல்லா மக்களுமே வந்து ரொம்ப அதை ரசித்து பார்த்தாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த துபாயில் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிற புதுக்கோட்டை எஸ்எஸ் மகளுடைய அதிபர் சர்வதீன் அண்ணன் அவர்கள் வந்து நம்மளை வந்து விருந்துக்கு அழைத்தார்கள். அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று நான், எனது மனைவி, எனது மகன்கள் முகமது ரியாசுதீன், ஜவஹருதீன் எல்லாருமே நாங்கள் புறப்பட தயாராக இருந்தோம். அவரே அவருடைய காரில் வந்து எங்கள் ஹோட்டலில் அழைச்சிக்கிட்டு போனார். போனவுடனே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எங்களை ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து அவருடைய குடும்பத்துலேயும் அவங்க மனைவி, மகன்கள், குடும்பத்தார், மருமகள்கள், பேர குழந்தைகள் ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுடைய சந்திப்பு எங்களுக்கு வந்து மிக மிக மகிழ்ச்சி. இங்கே பார்த்துட்டு போன குளோபல் வில்லேஜில் பார்த்த மகிழ்ச்சியை மேம்படுத்துகிற மாதிரி இவருடைய சந்திப்பு இருந்துச்சு. எல்லாரையும் மனதார சந்தித்தோம். அவங்களும் எங்களை சந்தோஷமாக வரவேற்றாங்க. உள்ளே நுழைஞ்ச ஒரு ஹோட்டலில், அது ரெஸ்டாரண்ட்னா சாதாரண சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்டார் கேட்டகரி ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே போனவுடனே தான் தெரிஞ்சு ஒரு வகையான உணவுலாம் இல்லை, பல வகையான உணவுகள், வித்தியாசமான உணவுகள். இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவுகளும் இருக்குது, சாப்பிடாத புதுமையான உணவுகள்னு சொல்லி ரசித்து சாப்பிடக்கூடிய அளவில் பஃபே சிஸ்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய டேபிளில் வந்து விருந்து கொடுத்தாங்க. மகிழ்ச்சியாக நம்ம வந்து உணவை நம்ம சாப்பிட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று கண்ணியப்படுத்தி புகைப்படங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்படி ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பை வெளிப்படுத்துகிறப்ப அண்ணன்ட்ட கேட்டால் இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்த எப்படி தேர்வு செய்யுதுங்கிறப்ப நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடிய உங்கள் மாதிரி உறவினர்கள், நண்பர்கள்லாம் நான் இங்கே ஒரு தரமாச்சும் அழைச்சிட்டு வந்து விருந்து கொடுத்துக்கிறது எனக்கு வந்து வாடிக்கையாக இருக்குது. இங்கே மிக சிறப்பான உணவு இருக்கும், அதனால தான் நான் இங்கே வந்து அவசியம் இங்கே வரணும், உங்களை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறதோடு சொன்னார். இப்போ இந்த நாட்டில் வந்து பெரும்பாலான உணவு விடுதிகளில் இப்படி சிறப்பு தான் இருக்குது. காரணம் வந்து இதுக்கு இந்த நாட்டு மன்னர் தான். இந்த நாட்டு துபாயுடைய மன்னர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாட்டில் வாழக்கூடிய துபாய் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த துபாய்க்கு வரக்கூடிய அந்த டூரிஸ்ட்டுகளோட சந்தோஷமாக வரணும், மகிழ்ச்சியாக வாழணும். அவங்க வந்து இந்த நாட்டை வந்துட்டு போனதை வந்து மறக்க முடியாத ஒரு இன்ப நினைவுகளாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மன்னராக இருக்காருன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள துபாய்க்காரங்க செய்யக்கூடிய தொழிலையும் அவங்க சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் சர்வ சுதந்திரமாக, நாணயமாக, நேர்மையாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன தகவலை சொன்னார். ஒரு மனிதனுக்கு ஏதாச்சும் ஒரு புணக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம், அரசு உடனே அதில் தலையிட்டு என்ன பண்ணோம், இருவருக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட்டுட்டால் பரவாயில்ல, அதை விட்டுருவாங்க. ஒருவேளை குற்ற நடவடிக்கைகளாக இருந்து அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஏற்படலாம், அரசு அதை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார். இது வந்து குரானிய சட்டம், இறைவனுடைய சட்டமாக இருக்குது. அதாவது மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய ஒரு பிழைகளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிச்சிட்டா இறைவனே மன்னிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான பண்பை வந்து இந்த நாட்டுடைய கலாச்சாரமாக கொண்டிருக்கிற இந்த துபாய் மன்னரை வந்து இந்த சர்வதீன் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசினாங்க. நம்மளுக்கும் கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மன்னரை அடைந்திருக்கிற இந்த நாடு நல்ல வளர்ச்சியானதாகவும் நிறையா மக்களை வரவேற்கக்கூடியதாகவும் உலகத்திலிருந்து பல்நாட்டு மக்களும் இங்கே வந்து மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய சுற்றுலாவை கழிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. இதை நீங்களும் வந்து பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவுகளையும் அழைத்து வாங்க. இந்த தகவல்கள் நம்ம சொல்கிறதோட நோக்கமே வந்து நீங்கள் இதே மாதிரி வந்து இந்த சுற்றுலாவை அனுபவிக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம். இது பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.